هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு வான்மறை வசந்தம் அல் குர்ஆன் கூறும் வாழ்க்கை பாடங்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் 27வது நோன்பை நோற்றவர்களாக இஃப்தாருடைய வேளையிலே வீட்டிருக்கின்றோம். இன்னும் 2 அல்லது 3 தினங்கள் மாத்திரமே எஞ்சி இருக்கின்றது இந்த புனிதமான மாதத்தை வழி அனுப்பி வைப்பதற்காக. இந்த மாதம் முழுவதும் காத்திரமான பல தலைப்புகளிலே நாங்கள் கலந்துரையாடி உங்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். அதிகமானவர்கள் பயன்பெற்றிருப்பதாக சொல்கின்றீர்கள். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் ரஹ்மத்து செய்ய வேண்டும். எவைகளையெல்லாம் கற்றுக்கொண்டீர்களோ வாழ்க்கையில் அவைகளை எடுத்து நடப்பதற்கு முயற்சியுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். இன்றைய தினம் அன்பின்றி அமையாது உலகு. அன்பின்றி அமையாது உலகு என்பதுதான் எங்களுடைய தலைப்பாக அமைந்திருக்கின்றது. சொல்வார்கள் அன்பே சிவம். இப்படியெல்லாம் பல மதங்களிலே பல கோட்பாடுகளிலே அன்பை பற்றி சொல்வார்கள். இன்றைய தினம் நாங்களும் அதுபோன்ற ஒரு தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றும் கூட ஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்கள் என்னோடு இணைந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின்றி அமையாது உலகு ஒரு அற்புதமான தலைப்பு. அனைவர் மீதும் கருணை காட்ட வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், இப்படியெல்லாம் குர்ஆன் ஏராளமாக பேசி இருக்கின்றது. நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். ஜஸாக்கமுல்லாஹு கைர். அல்லாஹ் மேலான அருள் செய்வானாக. அன்பின்றி அமையாது உலகு என்று சொல்லக்கூடிய தலையங்கத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அர்த்தம் ஒரு பார்வையில், ஒரு கோணத்திலிருந்து நீங்கள் இந்த அர்த்தத்தை கொடுக்கிறீர்கள். ஆனாலும் நான் அதை எடுத்துக்கொண்ட கோணர் பார்வை என்னவென்று சொன்னால், அதிகமான வாலிபர்கள் என்னிடத்தில் இது சம்பந்தமாக, காதல் சம்பந்தமான சில கேள்விகளை கேட்டார்கள். கூடுமா, கூடாதா, அடைந்து கொள்வது எப்படி, சமநிலை பேணுவது, பெற்றோருடைய பொருத்தம், தன்னுடைய விருப்பம், இவைகளுக்கு மத்தியில் என்ன, எப்படி சமநிலை பேணுவது, இஸ்லாத்தில் இப்படிப்பட்ட முன்மாதிரிகள் எதுவும் இல்லையா என்று சொல்லியெல்லாம் காதல் சம்பந்தமாக 2-4 வார்த்தைகள் கதையுங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், அல்லது எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அழகுபடுத்திக் கொள்வதற்கு இவைகள் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி சில வாலிபர்கள் குறிப்பாக அணுகி கேட்டார்கள். அதனால் அவர்களுக்கு சமர்ப்பணமாகவும் நிச்சயமாக மற்றவர்களுக்கு படிப்பினைக்காக வேண்டியும் இந்த கருத்துக்களை நான் பேச விரும்புகின்றேன். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் ஒரு இயற்கையான மார்க்கம். இது ஒரு ஃபித்ரி, இயற்கைக்கு முரணான மார்க்கம் அல்ல இஸ்லாம். அதனால்தான் கோபம் கொள்ளாதே என்று சொன்ன மார்க்கம் கோபம் கொள்ளுவதற்கு ஒரு முறையை காட்டி தந்திருக்கிறது. 3 நாட்கள் வரைக்கும் கோபித்துக் கொள்ளலாம். உங்களுடைய கோபத்தை எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு வெளிப்படுத்தலாம். 3 நாளைக்கு மேல் அது கோபமாக இருக்காது, அது பிடிவாதமாக இருக்கும். அதனால தான் ஒருவருடன் ஒருவர் கோபித்துக் கொள்ள முடியும். எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு. துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று மார்க்கம் சொல்லலாம். கவா கதிரை இறைவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் அனைத்தும் நடக்கும் என்று சொல்லித்தந்த மார்க்கம் மனித இயற்கைக்கு, மனிதனில் இருக்கக்கூடிய இயற்கையான அந்த குணம் கவலை கொள்ளுதல், அதற்கு மதிப்பளித்திருக்கிறது. லா யஹில்லு லிஅஹதின் அன் யஹித்த லிஅஹதின், யாருக்கும் அனுமதிக்கப்பட மாட்டாது யார் மீது கவலை கொள்வதற்கு ஃபௌகஸ் அலாசி. எத்தனை நாளைக்கு மேல? 3 நாளைக்கு மேல. கணவனுக்காக வேண்டி மனைவி 4 மாதம் 10 நாள் துக்கம் அனுஷ்டிப்பார். அதை தவிர வேறு யாருக்காக வேண்டியும் 3 நாட்களுக்கு மேல் என்ன செய்ய முடியாது, துக்கம் அனுஷ்டிக்க முடியாது. நிலைமையை பழைய நிலைக்கு திருப்பிவிட வேண்டும். அதனால தான் சொல்லுவார்கள் 3 நாட்களுக்கு பிறகு ஒரு மரண வீட்டை மையத்து வீடு என்று சொல்லி கூட சொல்லக்கூடாது. என்றால் அது முடிச்சு. கதிரை நம்புகின்றோம், 3 நாள் இருந்துச்சு.
ஆசைகள் இருக்கிறது. சாப்பிட வேண்டும் என்ற ஆசை, மாஷா அல்லாஹ் சாப்பிடுங்கள், வீண் விரயம் செய்ய வேண்டாம். சாப்பிட வேண்டாம் என்று சொல்லப்பட்டவைகள் கொஞ்சம் தான். அவைகளை தவிந்து கொண்டு, வீண் விரயத்தை தவிந்து கொண்டு என்ன செய்யுங்கள், தாராளமாக சாப்பிடுங்கள். இப்படியாக சொல்ல போனா எல்லாம் காரூனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பணத்தை கொடுத்து விட்டு சொன்னான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உன்னுடைய பங்கு துனியாவில் இருக்கக்கூடிய வகைபாகத்தை நீ மறந்து விடாதே. மனிதன் அப்படித்தானே, ஆகிரத்தை பற்றி சொன்ன உடனே எதை மறந்துடுவான், துனியா மறந்துடுவான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பேலன்ஸ் பண்றான். இயற்கை, நேச்சுரல் ரிலிஜன், ஃபித்ரியத்தான ஒரு மார்க்கம் இது. இயற்கைக்கு மதிப்பளித்த மார்க்கம், இயற்கைக்கு மதிப்பளித்த மார்க்கம். இதே போல காமம், கோபம், பசி, கவலை இருப்பது போல மனிதனுக்குள்ளே இருக்குது இச்சை. காமம் இருக்கத்தான் செய்யும். காமம் இல்லாத மனிதனை யாராலும் என்ன செய்ய முடியாது, மனிதன் பார்க்க முடியாது. நீங்க என்ன இடத்தை அடைந்து உயர்நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டாலும் குர்ஆன் சொல்லுது, அப்படிப்பட்ட ஒரு துறவரத்தை உலகத்துக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தவில்லை. ரஹ்பானியத்தன் இப்ததஊஹா, அவரவர்களாகவே உருவாக்கி கொண்ட ஒரு துறவரமை அல்லாமல் திருமணம் முடிக்காமல் நாங்கள் எப்படி என்ன செய்வோம், இப்படியாக வாழுவோம் என்பது இயற்கைக்கு முரண். அதை இஸ்லாம் வன்மையாக நினைந்திருக்குது, கண்டித்திருக்கிறது. எனவே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் ஒரு மனிதனில் இருக்கக்கூடிய அனைத்துக்குமே என்ன செஞ்சிருக்குது, வழிவகுக்கிறது. இயற்கையை நாங்கள் எப்படி அனுபவிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதி, உங்களுக்காக வேண்டி, அவனுடைய அடியார்களுக்காக வேண்டி அல்லாஹ் வெளியாக்கின இந்த அழகுகளை யாரப்ப ஹராமாக்கினது? அழகான வீடு, வமசாக்கின தர்வௌனஹா, வமசாக்கின தர்வௌனஹா, குர்ஆன் சொல்லுது மசாக்கின தர்வௌனஹா, நீங்கள் விரும்பக்கூடிய வீடு. சுப்ஹானல்லாஹ், அந்த வீட்டு மீது பாசத்தை போட்டது யாரு? அல்லாஹ். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ, இவைகளின் மீது மனிதனுக்கு இருக்கக்கூடிய மோகம், அன்பு இயற்கையானது. அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. இஸ்லாம் அதை நெறிப்படுத்தியிருக்கிறது. இஸ்லாம் அதை நெறிப்படுத்தியிருக்கிறது. ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆணுக்கு ஒரு மோகம், ஒரு ஆணின் மீது பெண்ணுக்கு ஒரு மோகம், அதை என்ன செஞ்சிருக்குது, நெறிப்படுத்தியிருக்குது. இப்படித்தான் திருமணத்தின் ஊடாக அடைந்து கொள்ள முடியும், திருமணத்தின் ஊடாக அடைந்து கொள்ள முடியும். அன்பு கொள்ளுவது என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ் மீது அன்பு, அல்லாஹ் மீது அன்பு. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் எப்படி பேசியிருக்குது, வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்களுடைய அடையாளத்தில் ஒன்றுதான் என்ன அடையாளம், அன்பு என்பது அல்லாஹ்வின் மீது எல்லை கடந்த அன்பு, அல்லாஹ்வுக்காக வேண்டி. கோபம் கொள்ளுவது, பகைத்துக் கொள்வது, அன்பு பாராட்டுவது அனைத்தும் யாருக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஹுப்புர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது தனியான ஒரு பாடம். எப்படி நேசிக்க வேண்டும், வணங்கி வழிபடுவதல்ல, வணங்கி வழிபடுவதல்ல, அவர்களை எப்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும், அன்பு கொள்ள வேண்டும். எங்களுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய திருநாமம் சொல்லப்படும் இடமெல்லாம் சொல்லுபவரும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அன்பை வெளிப்படுத்துவதனுடைய அடையாளம் பெற்றோர் மீது அன்பு காட்டுவது. சுப்ஹானல்லாஹ், பெற்றோர் மீது அன்பு காட்டுவது வஃபாத்தானதுக்கு பிறகுதான், இருக்கக்கூடிய காலத்திலேயும் தான். பெற்றோர்களை எங்களுடைய உதாரண புருஷர்களாக வழிகாட்டிகள் ஆக்கிக் கொள்வது, இப்படியாக அன்பு கொள்வது என்பது என்ன, சமூகத்தில் மனிதன் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு பண்பு. அதில் குறிப்பாக ஒரு ஆணுக்கு பெண்ணின் மீதுள்ள மோகம், ஒரு ஆணுக்கு பெண்ணின் மீதுள்ள மோகம். சுப்ஹானல்லாஹ், இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய சமூகத்தில் இந்த திருமணம் என்று சொல்லி வரும் பொழுது, திருமண பேச்சு வார்த்தை ஆரம்பித்ததுமே உருவாகக்கூடிய அன்பு இருக்குது. பந்த உறவினுடைய ஆரம்பத்தில் இரண்டு குடும்பங்களுக்கு இடையே உருவாகக்கூடிய என்ன அன்பு. இந்த அன்பு அப்பதான் வளர ஆரம்பிக்கும். எங்களோட மகனுக்கு குடும்பத்தில், இன்னாருடைய குடும்பத்தில் ஒரு சம்பந்தம், ஒரு பந்த உறவை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த ரெண்டு குடும்பத்துக்கு இடையில உருவான அன்பு இருக்குது. என்ன அன்பு? ஒரு வித்தியாசமான அன்பு.
சாப்பாட்டு பொருட்களை மாற்றிக் கொள்வார்கள். இடையில் ஒரு பெருநாள் வந்துட்டு என்ன செய்வாங்க? ஆடைகள். அந்த வீட்டில் யாராவது மூத்தாகி விட்டால் அது இவங்களுடைய வீட்டில் மூத்து வந்தது போல, அங்கே யாருக்காவது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டால் இந்த குடும்பத்துக்கு ஒரு கிடைத்த குழந்தை பாக்கியம் போல, இந்த ஒரு பந்த உறவை பற்றி பேசும் பொழுது இலங்கை திருநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான கலாச்சாரம் தான் அந்த அந்த அன்பு எது வரைக்கும் நீடிக்கும் என்றால் நிக்காஹுடைய ஒப்பந்தம் வரும் வரைக்கும் தான். எது வரைக்கும்? ஒப்பந்தம் நடந்து முடிந்து விட்டால் நீங்க யாரோ நாங்க யாரோ சட்டப்படி பேசிக்கொள்வோம். என்னபடி? சட்டப்படி. அதுக்குத்தான் ஃபாதர் இன் லோ, மதர் இன் லோ, எல்லா லோவும் அங்க வரும். எங்க வரும்? எதுக்கு? திருமணம். ஆனா உண்மையிலேயே அந்த அன்பு எங்க தெரியுமா இருக்கணும்? ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் அன்பு என்ன செய்ய வேண்டும்? அதிகரிக்கணும். ஒப்பந்தத்துக்கு முன்னால சட்டப்படி பேசிக்கொள்வோம். ஒப்பந்தத்துக்கு பிறகு யாரு? நாங்கள் எல்லாம் உண்டு. உங்களோட வீட்டு கல்யாணம் எங்கட வீட்டு கல்யாணம், உங்களோட வீட்டு மவுத்து எங்கட வீட்டு மவுத்து என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? அன்பு பாராட்டப்பட வேண்டிய இடம். காதல் மலர வேண்டும். காதல் என்ன செய்ய வேண்டும்? ஆனா எங்கட கலாச்சாரத்தில் அப்படி அல்ல. சில கட்டங்கள் ஆச்சரியமாக இருக்கும். இவங்க தானா அப்பா கல்யாணத்துக்கு உடுத்து மாற்றி கொண்ட சமூகம், இவங்க தானா கல்யாணத்துக்கு முன்னால் இப்படி எல்லாம் ஒன்றுக்கு ட்ரிப் போன சமூகம் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்? யோசிப்போம். கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தா எந்த வகையான சம்பந்தமும் கிடையாது. அப்படிப்பட்ட அன்பு வேண்டாம். அப்படிப்பட்ட அன்பு வேண்டாம். இதே மாதிரி தான் கல்யாணம் முடிச்சதுக்கு முன்னால் அன்பு பாராட்டி இருப்பாங்க. சரியான அன்பு. என்ன சாப்பிட்டீங்க, என்ன குடிச்சீங்க, ஒரு முறை கோல் அடிச்சு ஆன்சர் பண்ண இல்லைன்ற டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னமோ தெரியாது. சுப்ஹானல்லாஹ். எதுக்கு முந்தி? ஒப்பந்தத்துக்கு முன்னாடி. ஒப்பந்தத்துக்கு பிறகு ஆரம்பிக்குது சண்டை. பிரச்சனை. ஏன் காரணம்? ஹராமாக இருக்கும் பொழுது பூத்த அன்பு, காதல் ஹலாலானதுக்கு பிறகு ஏன் பூக்குதில்லை? கேட்டு பாருங்கள். அநேகமானுடைய வரலாறு இப்படித்தான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டித் தந்த காதல் என்ன தெரியுமா? அது ஹராமாக இருக்கும் பொழுது மலராது, ஹலாலாகிவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? மலரும். காதல் பூக்கும். சுப்ஹானல்லாஹ். என்னுடைய மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் பாராட்டி பேசினார்கள். செத்த சிவத்தவனே. யாரை பார்த்து? ஆயிஷாவை பார்த்து ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சாப்பாடுகளிலே வித்தியாசமான சாப்பாடு, சரீர் என்ற ஒரு சாப்பாடு இருப்பது போல பெண்களிலேயே வித்தியாசமான ஒரு பெண் யாரு? ஆயிஷா. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் புனைப்பெயர் வைத்து, சிறப்பு பெயர் வைத்து, சுப்ஹான் முவஃபிகா, தௌஃபீக் செய்யப்பட்டவளே என்று சொல்லி எல்லாம் யாரை பார்த்து? ஆயிஷா மனைவிமாரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி பேசியிருக்கிறார்கள். எனவே வாழ்க்கையில் அன்பு கொள்ளுவது என்பது ஒரு அடிப்படையான பகுதி. அன்புக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நபியினுடைய வாழ்க்கையில, நபிகளார் ஸல்லல்லாஹு வாழ்க்கையில நடந்த ஒரு முன்மாதிரியான பாடம். இந்த பாடத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதை பெற்றோர்களும் படிக்க வேண்டும். காதல் கொள்ளக்கூடியவங்களும் படிக்க வேண்டும். யார் படிக்கணும்? பெற்றோருக்கும் பாடம், மற்றது காதல் கொள்ளக்கூடிய ஆட்களுக்கும் பாடம். சுப்ஹானல்லாஹ். ஒரு காதலை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு ப்ராசஸ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த மகளார் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பேர் என்ன? ஸைனப். மூத்த மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்கள் உடைய பெரியம்மன மகன். யார மகன்? பெரியம்மா. அபுல் ஆஸ் என்பவர் பெரியம்மாவுடைய மகன். ஒரு நாள் இது அன்பு என்று சொல்லும் பொழுது கண்டுட்டாங்க. சாட்சியிட மகள் தெரியும், பெரியம்மட மகளை தெரியும். தெரிந்த ஒருவரை கேட்டு போவது என்ன? எந்த குத்தமும் கிடையாது. எந்த குத்தமும் கிடையாது. கேட்டு போனாரு, கேட்டு போகலாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவ கேட்டு போனாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நான் தரமாட்டேன்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் சொன்னாங்க, அலிட்ட அதோட கித்தாம அப்பான்னாங்க. கேட்டு தர இல்லாட்டி கோச்சுக்கொள்ளவும் வேணும். எங்கட சமூகம் அப்படி அல்ல. எங்கட சமூகம் ஒரு வகையான சென்சிட்டிவான சமூகம். நாங்கள் கேட்டு போய் தராவிட்டால் என்ன ஆகிடும்?
ஜெம்மப்பாக நான் கேட்டு தரேன் இல்லை. இல்லை நீங்கள் கேட்டோன்னே தரணும்ன்றது கட்டாயம் இல்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள போல நெருக்கமான நண்பர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இந்த அன்பை அந்த நெருக்கமான அன்பு பாசத்தை போல அன்பு உலகத்தில் யாராலும் அன்பு கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டும் என்ன செய்யல, கொடுக்க இல்லை. அது அவங்களுக்கு இல்லைன்ட்டாங்க. அது அவங்களுக்கு இல்லைன்ட்டாங்க. அவங்க என்ன சொல்லிக்கணும், நான் எங்கட மகளை கேட்டோடு தந்தந்தான்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? யார் மகள்? ஆயிஷா சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இல்லை, தயவு செஞ்சு சொல்லுகின்றேன், இந்த விடயத்தில் கவனம் செலுத்துங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் கேட்டனுப்பினோம், தர இல்லை, அதுக்கு சண்டை பிடிக்க வேணும். அது அவங்களோட விருப்பம், அவங்களோட சாய்ஸ். அப்போ அபுல் ஆஸ் என்பவர் இஸ்லாத்துக்கு முன்னால நபி இஸ்லாமே இன்னும் வரையில், நபி பட்டமே இன்னும் கிடைக்கல. யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளாருடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை கேட்டு போனார். யாரு? அபுல் ஆஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டோ பவரை பாவித்து நான் தாரேன் என்று சொல்லவும் இல்லை, தரமாட்டேன் என்று சொல்லவும் இல்லை. அவர் சொன்னார், நான் கேட்டு சொல்றேன். யார்கிட்ட கேட்டு சொல்றேன்? என்ன மகள்கிட்ட கேட்டு சொல்றேன். என்ன மகள்கிட்ட கேட்டு சொல்றேன். பேத்து மகள்கிட்ட கேட்டாங்க. மகள் என்ன சொன்ன தெரியுமா? மகள் தலையை கீழே போட்டாள். என்றால் ஒரு பெண் பேச மாட்டாள். அவட மௌனம் தான் என்ன? சம்மதம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வாப்பமாறு புரியணும். இது வாப்பமாறு புரியணும். நான் விரும்பின இடத்துக்கு நீ போய்த்து சேரு. அவர் கேட்டார், எனவே நீ போ. இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது பேத்தி யார்கிட்ட கேட்டாங்க? ஸைனப்கிட்ட கேட்டாங்க. இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குது, கேட்குறாங்க, என்ன செய்ய? தலையை என்ன செஞ்சால்? ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கீழே போட்டாங்க. சரி, நடந்து முடிச்சு, கல்யாணத்தை குடிச்சு முடிச்சுட்டாங்க, வீட்டில் வாழ்கிறாங்க, சந்தோஷமாக வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அபுல் ஆஸ் 2 குழந்தைகளும் கிடைச்சிட்டது. ஒரு குழந்தைக்கு பேர் உமாமா, மற்ற குழந்தைக்கு பேர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். அந்த தொழுகையில் ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு தொழுதாங்கன்னு ஹதீஸ் வருமே, அது அந்த உமாமா இந்த உமாமா தான். அந்த உமாமா இந்த உமாமா தான். இந்த உமாமாவை பிற்காலத்தில், பிந்தின காலத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வஃபாத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா நிக்காஹ் செஞ்சாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா நிக்காஹ் செஞ்சாங்க. ரைட். இப்போ என்ன நடக்குது? கல்யாணம் முடிச்சு 2 குழந்தைகளுடைய சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அபுல் ஆஸ் ஒரு வேலைக்காக வேண்டி, ஒரு தேவைக்காக வேண்டி, வியாபாரம் ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி வீட்டை விட்டு மக்காவை விட்டு வெளியே போயிருந்தார். இந்த நேரத்தில் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைக்குது, நுபுவத்து கிடைக்குது. வீட்டுக்கு வராங்க. ஜம்மீலூனி என்ன போத்துங்கோ, நான் இப்படி கண்டேன் அப்படி கண்டேன். இந்த செய்தி எல்லாம் சொன்ன உடனேயே ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய தாய் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விசுவாசம் கொண்டுட்டாள். அவதான் முதலாவது முஸ்லிம். வீட்டுக்குள்ள இஸ்லாம், வீட்டுக்குள்ள அங்கீகாரம். யாருக்கேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல்லாஹ் வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா. அது நீண்ட ஹதீஸ், புகாரி ஷரீஃபை பரட்டி படியுங்கள். அப்ப வீட்டுக்குள்ள இருந்த குழந்தைகளும் இஸ்லாத்துக்குள் வந்துட்டாங்க. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன தெரியுமா செஞ்சிட்டாங்க? கணவனுடைய பெர்மிஷன் இல்லாமல், அல்லது கணவனிடத்தில் ஒரு கன்சல்டேஷன் செய்யாமல், கணவனிடத்தில் இதை பற்றி கலந்துரையாடாமல், அவங்க வீட்டுக்குள்ள உம்மா, சகோதரிகள், வாப்பா சொல்லக்கூடியது உண்மை பேசக்கூடிய வாப்பா. எனவே அவ என்ன செஞ்சிட்டான்? ஏற்றுக்கொண்டுட்டான். எதை? இஸ்லாம் ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அபுல் ஆஸ் வந்தார். வந்த உடனே அபுல் ஆஸ்ட்ட சொன்னாங்க, இப்படித்தான் நடந்துச்சு. நான் அவருக்கு அது கொஞ்சம் மனசுக்கு பாரமாயிட்டது. அவங்க நினைச்சாங்க, நான் இப்ப இஸ்லாத்துக்குள்ள வந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க? பொம்பளைக்கு வழிபட்டுட்டான். தன்மானத்தோட வாழ்ந்தாங்க. பொம்பளைக்கு வழிபடக்கூடாது, பொம்பளை நிர்வாகத்துக்கு இழிக்கக்கூடாது, அது ஒரு கேவலம் என்பதை அந்த காலத்தில் உள்ள ஜாஹிலியா காலத்து மக்களும் விளங்கி வச்சிருந்தாங்க. நன்றாக புரிஞ்சு கொள்வோம், நன்றாக புரிஞ்சு கொள்வோம். வீட்டில் இருந்து வெளியே போறதுக்கு மனைவி அனுமதி பெற்றுத்தான் போக வேண்டும் என்பது மார்க்கம் தானே, அன்னைக்கு சொன்னதானே. வீட்டிலிருந்து யார் வெளியே போறதுக்கு? மனைவி. ஆனால் கணவன் வீட்டில் இருந்தா தான். மனைவியிட வீட்டில் கணவன் இருந்தா கணவன் தான் கேட்டுட்டு போக வேண்டி வரும். கணவன் தான் கேட்டுட்டு, எந்த வீட்டில் நான் தஞ்சம் பூந்து இருக்கிறேனோ
அந்த வீட்டுக்காரன் சொல்லித்தான் நான் போக வேண்டி வரும். எனவே வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், திருமண ஒப்பந்தத்துக்கு முன்னாலேயே இருப்பிடத்தை பார்த்துக்கோங்க. வாழ்க்கை மலரும், அன்பு மலரும், பாசம் மலரும், வீடு சொர்க்கமாக இருக்கும். மூணாவது நபருடைய இடையூறுகள் வராது. எப்படியும் வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். எனவே சொந்த வீடு இருக்க வேண்டும் என்பது, காகம் வீடு கட்டி வாழுகிறது, தேனி வீடு கட்டி வாழுகிறது. வாலிபர்களை எங்களுக்கு ஒரு வீடு கட்ட முடியாதா? அது இன்னமொத்தர் கட்டித்தரணுமா? அது இன்னமொத்தர் கட்டித்தரணுமா? இல்லை, வானம் உங்களோட வசதிக்கு ஏற்ப ஒரு இடத்துல வீட்டை கட்டிக்கொள்ளும். வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் எங்கேயும் வாழலாம். சுபஹானல்லாஹ். சரி, அது தனியாக பேசுவோம். இப்ப அபுல் ஆஸுக்கு கொஞ்சம் ஒரு அது தர்ம சங்கடமாகி. எந்த தர்ம சங்கடம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. சரி, கணவன் மனைவியாக வாழுறாங்க, அவ இஸ்லாத்தில் இருக்கிறா, இவர் எதுல? சரி, இப்படி காலம் ஊண்டி வாழம் என்ன செய்து உருண்டு கொண்டே போகுது. போய் 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 எந்த இடத்துக்கு வந்துட்டு மக்காவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போறாங்க. அபுல் ஆஸ் இன்னும் இருக்கிற இதுல குஃப்ர்ல, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இஸ்லாத்துல. இப்ப ஹிஜ்ரத்து வந்துட்டது, என்ன செய்யறது? வாப்பாவோட போறதா கணவனோட இருக்கிறதா? பாருங்க, பெற்றோர்களே சிந்திங்கோ. குஃப்ரும் இஸ்லாமும் ஒரே வீட்டுக்குள்ள வாழுது. இதுக்கு சொல்ற சகிப்புத்தன்மை. என்ன தன்மை? சகிப்புத்தன்மை. வீட்டுக்குள்ள வாழுது. இப்ப என்னாச்சு? ஸைனப் ரலியல்லாஹு தஆலா முடிவு செஞ்சா, நான் என் கணவனோட தான் இருக்க போறேன். ஹிஜ்ரத்து போகல. வாப்பாட்ட அனுமதி வாங்கி கொண்டு நின்றுட்டான். நீ ஒன்று கணவனோடு இருந்துக்கோமா. அது வரைக்கும் சுபஹானல்லாஹ் வாழ்ந்து கொண்டு போறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி போயிட்டாங்க, மதீனாவுக்கு போய்த்தாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. ஆனா அங்க போனாலும் குழந்தைகளுடைய ஞாபகம், குழந்தைகளுடைய சிந்தனை, குழந்தை என்ற என்ன பாசம் வாட்டத்தானே செய்யும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, குடும்பம் வாழட்டும். அவங்க என்ன மார்க்கம் குர்ஆன்ல இப்படிப்பட்ட இந்த கட்டளையும் வர இல்லை. மாற்று மதத்தை சார்ந்த மக்கள் நிக்காக செஞ்சு வாழ முடியாது, வாழக்கூடும் என்ற எந்த சட்டமும் என்ன செய்யல, இன்னும் வாழ்ந்து கொண்டு போறாங்க. இப்படி இருக்கக்குள்ள பத்ர் யுத்தம் ஆயத்தமாகுது. என்ன யுத்தம்? பத்ர் யுத்தம். இதுக்கு சொல்றது கொள்கை யுத்தம். அபுல் ஆஸ் இருந்தார் ஒரு கொள்கையில, ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் ஒரு கொள்கையில. மாமா மருமான் என்ற பிரச்சனையில் இடத்துல கொள்கை பிரச்சனை. என்ன பிரச்சனை? கொள்கை. இப்ப யுத்தத்துக்கு ஆயத்தமாகி யுத்தத்துக்காக வேண்டி புறப்பட்ட சந்தர்ப்பத்தில் அபுல் ஆஸும் புறப்பட்டு போறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு வராங்க. இந்த நேரத்தில் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா, இந்த யுத்தத்தில் என்னுடைய கணவன் கொலை செய்யப்பட்டு விட்டா என் 2 குழந்தைகள் அனாதையாகிவிடும். இந்த யுத்தத்தில் என்னுடைய தகப்பனாருக்கு ஏதாவது நடந்து விட்டால் நான் அனாதையாகிடுவேன். சுப்ஹானல்லாஹ். யுத்தம் நடந்து முடிந்தது. சிறை கைதியாக பிடிபட்டார். யாரு? அபுல் ஆஸ். மதீனாவுக்கு பேத்து சென்றுட்டார். எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராமரிப்பில் மருமகன் இருக்கிறார்கள், சிறை கைதியாக வந்து கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி அவர்களை நடாத்துவது? ஒரு பக்கம் சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, மறுபக்கத்தில் யாரு? அபுல் ஆஸ் மருமகன். அபுல் ஆஸ் மருமகன், 2 பேரப்புள்ளிட வாப்பா, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய தாத்தட மகன். இப்படியெல்லாம் உறவு பந்தம், பேரப்புள்ளிட வாப்பா, மகளுடைய கணவன். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக தீர்ப்பு கொடுத்தார்கள் ஒவ்வொருத்தருக்கும். நீங்க என்ன செய்யணும் என்றால், ஒவ்வொருவரும் அவர்களுடைய தண்ட பணத்தை கட்டிவிட்டு போகலாம். நீண்ட ஹதீஸ் சுருக்கமாக சொல்கின்றேன். கடைசிக்கு என்னாச்சு? ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவனை விடுவிப்பதற்காக வேண்டி ஏதாவது ஒன்றை அனுப்பி வைக்க வேண்டும். அனுப்புறதுக்கு ஒன்றும் இருக்க இல்லை. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய திருமண சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னால் உம்மா தாய் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா
அவ அணிந்திருந்த ஒரு நகையை இந்த கல்யாண தண்டு நன்கொடையாக கொடுத்தா யாரு? ஜைனபதி அல்லாஹு தஆலா அந்த நகையை அனுப்பி இருக்கிறாங்க தன்னை கணவனை ரிலீஸ் பண்ண சொல்லி. இந்த நகை கையில் கிடச்சா எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் பத்ருடைய வெற்றி, ஒரு பக்கம் பத்ரில் நடந்த இன்சிடென்ட்ஸ், மறுபக்கம் மருமகன், மறுபக்கம் மகள். அங்க இதுக்கிடையில மனைவியினுடைய ஞாபகமும் வந்து விட்டது. இதுதான் அன்புன்றது. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முந்தி மனைவி மௌத்து. இப்ப ஏற்கனவே 2 மனைவி இருக்கிறாங்க கையில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நகையை கண்டது வர ஆரம்பிச்சுட்டாங்க. நகையை கொடுத்து அனுமதி பெற்று எல்லாரையும் கூப்பிட்டு மஷூரா செய்து அனுமதி பெற்று நகையை திருப்பி கொடுத்தாங்க. யாருக்கு? அபுல் ஆஸுக்கு. இதை கொண்டே தன் மகள்கிட்ட கொடுத்துடுங்க, நான் உங்களை எந்த வகையான கண்டிஷனும் இல்லாமல் உங்களை ரிலீஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு ஃபேவர் ஒன்று செய்ய முடியுங்க. என்ன ஃபேவர் தெரியுமா? என் மகளை நீங்கள் மதீனாவுக்கு திருப்பி அனுப்பிடுங்க. அபுல் ஆஸ் ஏற்றுக்கொண்டார். போனார், பெய்த்து மனைவி அனுப்பினார். மனைவி வந்துட்டான், பாப்பட பார்க்கணும். கணவன் சந்தோஷம் அனுப்பி வச்சாரு. 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு கூட்டிக் கொண்டு எங்க வந்து சேர்ந்துட்டாங்க? மதீனா. மதீனாவுக்கு வந்ததுமே இப்ப மதீனாவில் வாழ்க்கை ஓடிக்கொண்டு போகுது. எல்லாரும் சொல்றாங்க ஜைனபுக்கு, நீ விவாகரத்து பெற்று வாம்மா, அபுல் ஆஸை விட்டுடு, உட கணவன் இல்லை, இப்ப லீகலி அவரை நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுவோம். அவர் எங்க இருக்கிறாரு? மக்கால். அவர் குஃப்ர்ல, உன்னை வாப்பட மார்க்கத்துக்கு முரணானவர், வாப்பக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தவர், வாப்பக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தவர், விட்டுடு. அவன் என்ன தெரியுமா சொன்னா? இப்ப இந்த மார்க்கம் சட்டம் வந்துட்டு கல்யாணம் முடிக்கலான்னு சொல்லி, ஆனாலும் நான் அவரை விட்டு பிரிய மாட்டேன், வாழ மாட்டேன், பிரியவும் மாட்டேன், வாழவும் மாட்டேன். என்ன அன்பு, என்ன அன்பு! அவர் முடிக்கல நிக்கா. யாரு? அபுலாஸ். ஏழுமா 2 பேருக்கு வெளியே இப்ப திரை விழுந்திருக்கிறது இஸ்லாம். இப்ப என்ன நடக்குது? இது இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட சரியான வயசு சொல்வதாக இருந்தால் 6-7 வருடங்களுக்கு பிறகு அபுல் ஆஸ் மீண்டும் ஒரு சிறை கைதி, பயண கைதியாக, சிறை கைதி அல்ல, பணைய கைதியாக கொண்டு வந்து கட்டப்பட்டார். எங்க? மதீனா. அந்த நேரத்தில் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் அவர்களுக்கு, அபுல் ஆஸுக்கு அசைலம் கொடுத்தார்கள். இவர் ஏண்ட கஸ்டடியில் இருக்கிறார், இவருக்கு யாரும் எதுவும் செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் ஆஸுடைய பேசினாங்க. அவர் சொன்னார், இல்லை, எனக்கு இப்பயும் இஸ்லாத்தில் தெளிவில்லை, இஸ்லாத்தில் இப்பயும் தெளிவில்லை. சுப்ஹானல்லாஹ், தெளிவை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். அதுக்கு பிறகு சொன்னார், இல்லை, எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்குது, அதை முடிச்சுட்டு வாரேன். மதீனாவுக்கு போனார், மக்காவுக்கு போனார். அவருக்கு இருந்த கொடுக்கல் வாங்கலை பூர்த்தி செய்தார். அன்பானவர்களே, கொடுக்க வேண்டியதை கொடுத்தார், அமானிதங்களை நிறைவேற்றினார், வாக்குகளை நிறைவேற்றினார். எல்லாத்தையும் செஞ்சிட்டு மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் ஜைனபுடன் வாழ்க்கையை ஆரம்பித்தார். இதை விடவும் காதலுக்கு உதாரணம் தேவையா? இதை விடவும் தேவையா? எனவே பெற்றோர்களே, சகிப்புத்தன்மை வேண்டும். வாலிபர்களே, ஒன்றை அடைந்து கொள்வதற்கு முறை வேண்டும். ஆம், ஒரு அருமையான தலைப்பை ஷேக் அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள். உண்மையில் இந்த தலைப்பிலே பல நிகழ்ச்சிகளை செய்யலாம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் ரத்தின சுருக்கமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தினார்கள். வாலிபர்களே, நீங்கள் ஒரு விடயத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் முறையாக அதனை அணுகிக் கொள்ளுங்கள், அடைந்து கொள்ளுங்கள். இதைவிட தெளிவாக உங்களுக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்றும் கூட நல்ல பல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட ஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.